ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது போகத்தை தரும்னு சொல்கிறது சாஸ்திரம். போகம்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்தது முதல் கைலாச பதவி அடைவது வரை வாழற பொழுது அனுபவிக்கக்கூடிய எல்லாம் போகம். இந்த போக பிராப்தி மனுஷாளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வ வழிபாடு தான் மிகச்சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாஸ்திரங்கள் அதை பரிந்துரை பண்ணுறது. இப்போ அபிராமியை கும்பிட்றோம் அப்படின்னா அபிராமியவே கும்பிட்றது, பாக்கி எந்த சாமியும் கும்பிட்றதில்லை. அந்த அபிராமியே நினச்சி எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அபிராமி ஞாபகம் வரும். நீங்கள் சுவாமி சன்னதியில் போனாலும் அபிராமி ஞாபகம் தான், அம்பாள் சன்னதியில் வந்தாலும் அபிராமி ஞாபகம் தான், விநாயகர் சன்னதியில் போனாலும் அபிராமி ஞாபகம் தான், முருகன் சன்னதியில் போனாலும் அபிராமி ஞாபகம் தான். அது வருமா அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம அபிராமியை கும்பிடுறோம் அப்படின்னா விநாயகர்னு அபிராமியினுடைய பையன், சிவன் சன்னதி போனால் அபிராமியோட ஆத்துக்கார், நந்தி சன்னதிக்கு போனால் அபிராமியினுடைய வாகனம் அப்படின்னு அபிராமியோடு தொடர்பு பட்டு கொண்டே இருப்பது. அப்படி ஒரே தெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது வாழ்வியல் நலன் அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அது மிகுந்த அன்பு. எங்கே பார்த்தாலும் அவளே தான், பார்க்குற இடமெல்லாம் அபிராமி தான் தெரிகிறாளாம், அபிராமி பெற்றது. அப்படி ஒன்றிலேயே இறைவனை காண்பவர். அபிராமியை தவிர வேறு எந்த பொருளும் தெரியல. சரி, இப்போ எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறது எப்படி? ஒன்றுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கறது அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே பொருளை பார்க்கறது அப்படிங்கிறதும் சரி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் உபாசனை பண்ணால் ஞானம் வரும். அப்போ மோட்சம் அடையணும்னா எல்லா சாமியும் கும்பிடணும். போகத்தை பிராப்தியாக இருக்கணும்னா ஒரே சாமியை கும்பிடணும். இந்த ஒரு சாமிக்கும் அந்த எல்லா சாமிக்கும் சேர்த்து நாம் கும்பிட்டணும், ஞானத்தை தான் கொடுக்கும். இறைவனை பற்றிய அறிவை நம்முள்ளே வரவழைக்கும். அதனால் பயன்பாடு சார்ந்து தான் இந்த வழிபாட்டு முறையானது அமையும். ஒன்றில் ஒன்று சிறப்பானதும் ஒன்றில் ஒன்று தாழ்வானதும் இல்லை. அது யார் கும்பிடுறாளோ அவளுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து அமையிறது. வாழ்வியல் தேவை வேணும் அப்படின்னா ஒரே சாமியை பிடிச்சிடும். அது எந்த சாமியாக வேணாலும் இருக்கட்டும். இந்து மதத்திலே சூட்டப்படுகிற ஆயிரக்கணக்கான உருவங்கள் சிவபெருமானுக்கு இருக்குது. அது எந்த ஒரு அர்த்தநாரியாக இருந்தாலும் சரி, காட்டேரியாக இருந்தாலும் சரி, இல்லை முன்னடியானாக இருக்கக்கூடிய வீரனாக இருந்தாலும் சரி, முனீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி இல்லை. அந்நியஸ்மான் சரணம் நாஸ்தி. வேற ஒருத்தர் காலை பிடிக்க மாட்டேன், உன் காலை விட மாட்டேன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளில் உள்ள அனைத்து தேவையும் நிவர்த்தி ஆகிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு தேவதைக்கு ஒரு ஆயுசை கொடுக்குற வல்லமை இருக்குது. அது ஆயுசுக்கும் தேவையான அனைத்து சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதே சமயத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்றை பார்க்குறோம்னா ஞானி சன்னியாசி. அப்போ இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இரண்டுக்குள்ளேயும் இறைவனை பார்த்து பழக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை கொடுக்கும். அப்போ பயன்பாடு சார்ந்து அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.